தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். மார்ச் 8 2024 அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக இவைகள் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாய தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார். தைரியஸ்தானத்திற்கு பிறகு சுகஸ்தானத்தில் உச்சம் பெறப்போகிறார். எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாகத்தான் கருதப்படுகிறது. ஏனெனில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி மட்டுமில்லாமல் சூரியனுடனும் சந்திரனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த 4 கிரகநிலைகளும் சப்தம பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றன. 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் அத்தனை பணிகளிலும் இருக்கக்கூடிய தடைகள் உடைத்தெறியப்படுகிறது. நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகி இருக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை சுக்கிர பெயர்ச்சி தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறது. 9 கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்குதான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன் பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும். உங்களுடைய செல்வ செழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான். ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேறக்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் 9 கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு 3 இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். அல்லது 5 இடங்கள் அதிகபட்சம் 6 இடங்களிலிருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் 7லிருந்து 9 இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார். கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும்போது 7 முதல் 9 இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். எனவே தான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது. சுக்கிரன் ஜென்மராசியிலோ 2 4 5 7 9 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அதீத வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுப்பார். 3 10 ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் 6 8 12 ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சிபலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவரது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப் போகிறார். எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன். உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராகிருக்கும்போது உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம்.
உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்துவிதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதிவாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு 9 கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார். அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார். நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமலிருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும். அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிரபுத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனுக்கு பகைகிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார். எனவே தான் 9 கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதிவாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை. தனுசுராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சனி ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும்போது சனியுடன் இணைந்து மிகவும் வலுவாக அவரது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் அனைத்து வகைகளான பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாக கருதப்படுகிறது. குடும்ப ரீதியாக எந்தவிதமான பணிகளை திட்டமிட்டாலும் அவரின் பார்வை தோஷங்களை விளக்குகிறது. சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் அனைத்துவிதமான சுப நிகழ்வுகளும் தோஷமின்றி சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெற்றுதரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே 3ஆம் இடமான தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு குடும்ப ரீதியாக பல சிக்கல்களை விளக்குவதோடு மட்டுமல்லாமல் தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப வருமானங்கள் உயரக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாகவும் கண்டிப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. உத்தியோகம் ரீதியான பணிகளில் சனிபகவான் மிகவலுவாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிப்பதாலும் அவருடன் சுக்கிரன் இணைந்திருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் எவ்வளவுதான் கடினமாக உண்மையாக உழைத்தாலும் கூட உங்களுக்கான அங்கீகாரமும் நியாயமான சலுகைகளும் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அவற்றை மாற்றுவதற்கான யோகங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றிற்கு மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். லாபங்கள் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக தொழில்துறையை மாற்றிக் கொடுக்கிறார். தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியோ செய்தால் மிகப்பெரிய அளவில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் போட்டிப் பொறாமைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை துணிச்சல்களுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மறைமுகமாக சில சூழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு தந்திரமான பணிகளில் ஈடுபட்டாலும் நேர்வழியில் செல்லக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடிவரக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பை போடக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்தபடி விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
பெண்களைப் பொறுத்தமட்டில் குரு 5லும் சுக்கிரன் 3லும் இருப்பது அனைத்துவிதமான காரியங்களையும் சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் பெண்களுக்கு உண்டு. கவலை அளிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் தைரியமாகவும் செயல்படக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபடுங்கள்.